வரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் உங்கள் தினேஷ். மக்கள் கடவுளுக்கு அடுத்து கடவுள் ஸ்தானத்துல வச்சு பாக்குறவங்க ஒரு நல்ல மருத்துவருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் ஒரு நல்ல மருத்துவர் மட்டும் கிடையாது, மனித நேயமிக்க ஒரு நல்ல மனிதரும் கூட. அண்ட் அது மட்டும் இல்ல தினேஷ், இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து கிங் ஆஃப் ஹோமியோபதினு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போற கெஸ்ட் ஹோமியோபதி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் என்.ஆர். ஜெயக்குமார் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே சார். அதாவது நீங்க படிச்ச காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அலோபதி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை படிக்கிறதுக்கு தான் மக்கள் வந்து பயங்கரமான ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து ஒரு ஹோமியோபதியை நீங்க வந்து குறிப்பா தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இது வந்து ஒரு ஆக்சிடென்டா நடந்ததா, இல்லை நீங்க ஹோமியோபதி தான் படிக்கணுன்றதுக்காக அந்த இதை பட்டத்தை வாங்கினீங்க? இல்லை சார், ஆக்சுவலி நான் வந்து ஒரு வில்லேஜ் பார்ன். நாங்கள் எங்கள் ஊர் வந்து ஒரு சிறிய வில்லேஜ், திருச்செந்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எள்ளுவலைன்ற ஒரு வில்லேஜ். நான் +2 மார்க் வச்சு நாங்கள் அப்போலாம் இன்டர்வியூ போகிறப்போ என் மார்க்குக்கு முந்தின மார்க் வரைக்கும் செலக்ட் ஆகிருந்தது எனக்கு கிடைக்கல. அப்போ எனக்கு ஒரு வந்து ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் மனசுக்குள்ளே வந்து அது வந்து எப்படியாவது நம்ம டாக்டர் ஆகணுங்கிற ஒரு எய்ம் அதில் விட்டு விலகலை. அந்த ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது வந்து அலோபதியை தான் நான் ட்ரை பண்ணது. அப்போது வந்து நமக்கு அது கிடைக்கல. அப்போது வந்து நான் வந்து விடாமுயற்சியாக எப்படியாவது டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் மனசில் இருந்தது. அப்புறம் நான் ஜாயின் பண்ணது என்னென்னா, +2க்கு அப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆதித்தனார் கல்லூரிங்கிறதுல திருச்செந்தூர்லேயே ஜாயின் பண்ணேன். படித்து முடிச்சுட்டு வரும்போது ஏதாவது மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், மெடிக்கல் லேப் டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்ஸு கிங் இன்ஸ்டியூட் கிண்டி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அதில் வந்து என்னுடைய கசின் பிரதர் மூலமாக வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அது உள்ளே வந்து நிறையா மெடிக்கல் நாலேஜஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிது. அதாவது ஒவ்வொரு பாக்டீரியா என்னென்ன டிசீசஸ் எல்லாம் உண்டு பண்ணுது. ஓகே. ஸோ எப்படிலாம் நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், லேபில் வந்து யூரின் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, மோஷன் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, பிளட் எப்படி டெஸ்ட் பண்ண, எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 15 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 15 டிபார்ட்மெண்ட்லேயும் கிங் இன்ஸ்டியூட்டில் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடச்சிது. ஓகே. அது வந்து எனக்கு அந்த மெடிக்கல் அந்த ஆசையை வந்து ரொம்ப அதிகமாக தூண்டிச்சு. நம்ம வந்து இன்னும் நிறையா மெடிக்கலில் படிக்கணும் அப்படின்றத. அப்போ வந்து எனக்கு வந்து லேப் டெக்னாலஜி முடித்த உடனே ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிது. லேப் டெக்னீஷியனாக கவர்மெண்ட் போஸ்டிங்கே கிடச்சிது. கவர்மெண்ட் இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு லீஷர் டைம் இருக்கும்போதெல்லாம் நான் புக்ஸ் எல்லாம் படித்து சும்மா ஒரு அப்ளைடு மைக்ரோபயாலஜி படிப்பேன், கெமிஸ்ட்ரி படிப்பேன். ஸோ அந்த படிக்கிறதுல ஒரு ஆர்வமாக நான் எனக்குள்ளே டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை என்ன நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய ஒர்க்கர் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர், ஜூனியர் அசிஸ்டண்ட், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஜூனியர் அசிஸ்டண்ட், அவர் தான் சொல்லுவார், சார் ஹோமியோபதின்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை முடித்தாலும் உங்களுக்கு கெஸ்ட் ஆஃபீஸர் ரேங்கு, மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகும்போது அந்த அலோபதி மருத்துவருக்கு என்ன சேலரியோ அதே சேலரி கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதோடய வேல்யூஸ்லாம் எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து அலோபதி போக முடியல, சரி ஹோமியோபதி போகலாம் அப்படின்ற திங்கிங் வந்து அப்போ தான் எனக்கு வந்தது. ஓகே. ஆனால் அந்த சமயத்தில் வந்து நான் ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு நாள் வந்து ஒரு அப்ளைடு மைக்ரோபயாலஜியை படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். அப்போது ஒரு பேப்பரில் பார்க்குறேன், ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அட்மிஷன்ஸ் எக்ஸ்பெக்டட்னு பார்த்தேன். சரி அந்த கட்டிங் எடுத்து வந்து இவர்கிட்ட காட்டி, அந்த ஜூனியர் சிஸ்டரை காட்டி, ஸோ இதுதான் நீங்கள் சொன்ன கோர்ஸில் அப்படின்ட்டு திரும்ப உடனே அப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து அதுதான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகே. நான் வந்து கெமிஸ்ட்ரி லேப் டெக்னாலஜி ஜாப்பில் இருக்கேன். அப்புறம் ஒரு ஹோமியோபதி காலேஜுக்குள்ளே அப்ளை பண்ணுற அந்த ஒரு எண்ணம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அங்கே என்னுடைய கிளாஸ்மேட், ஆல்ரெடி படித்த ஒரு கிளாஸ்மேட், பிஎஸ்சியில் படித்த கிளாஸ்மேட் வந்து ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்டையும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் இதை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு அதை படித்து ஒரு 4 வருஷம் ஹோமியோபதி, ஹவுஸ் சர்ஜன், கிளினிக்கல் ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து, அப்புறம் ஆக்சுவலி எனக்கு வந்து ஆசை வந்து தூத்துக்குடியோ திருச்செந்தூரோ அங்கே வந்து நான் கிளினிக் வச்சு அங்கேயே செட்டில் பண்ணால் எங்களுடைய மதரோட நான் அங்கேயே இருக்கலாம். எங்களுடைய பேரண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க, அதனால் அங்கேயே இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி பிற்காலங்களில் அவங்களெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து ஹோமியோபதி வந்து வில்லேஜை விட சிட்டியில் தான் இன்றைக்கி ஓரளவுக்கு தெரியும். அதனால என்னுடைய பிரதர்ஸ்லாம் இங்கே இருந்ததுனால, சிஸ்டர் இங்கே இருந்ததுனால என்ன பண்ணேன், நானும் சிட்டியை நோக்கி வந்தேன். அப்போ தான் ஆதம்பாக்கத்தில் வந்து கிளினிக் ஆரம்பிச்சது. ஓகே. 1991 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு நான் கிளினிக் ஆரம்பிச்சது ஆதம்பாக்கத்தில். ஓகே. அப்படி ஒரு ஹோமியோபதி மருத்துவராக என்னுடைய வாழ்க்கை திசை திருப்பி வந்தது. பட் அந்த டே 1லேருந்து எனக்கு வந்து அந்த ஹோமியோபதியில் நான் ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு வந்தேன். அப்புறம் கிடைச்ச வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் நல்லா யூஸ் பண்ணி நல்லா படித்து நிறைய ப்ராக்டிக்கல்ஸாக நிறையா கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி
நிறைய எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நிறைய நாலேஜ் நான் இந்த சைடில் நிறைய கேதர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே சார். ஸோ அதில் ஒரு ஆர்வம். பட் ஹோமியோபதியோட ஒரிஜின் எங்கே இருந்தது அண்ட் அந்த ஹோமியோபதி மெடிசின்ஸோட அந்த ரொட்டீன் எப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஹோமியோபதி மெடிசன் வந்து அதர்வைஸ் கால்ட் சுகர் பில் சிஸ்டம்னே சொல்லுவோம். சுகர் பில்ஸ் எல்லாமே குளோபியல்ஸு பில்ஸாக இருக்கும். இது ஆரிஜின் வந்து ஜெர்மன். ஓகே. இது வந்து எல்லாரும் சிலர் வந்து தெரியாம நாட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா கண்டிப்பா. ஆனா இது அப்படியே இல்லவே இல்லை. இது வந்து ஜெர்மன்ல தான் ஆரிஜின். ஓகே. இதை கண்டுபிடிச்ச டாக்டர் வந்து டாக்டர் சாமுவல் ஹனிமன். அவர் வந்து ஒரு அலோபதி மருத்துவர். ஓகே. அதில் எம்டி பட்டம் பெற்றவர். அவர் வந்து ஹோமியோபதியை கண்டுபிடிச்சார். 1796 வந்து அவர் ஹோமியோபதியை கண்டுபிடிக்கிறார். அவ்வளோ பழமையான ஒரு ரொம்ப அருமையான ஒரு மருத்துவம். இது முல்லை முள்ளால் எடு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒத்தவை ஒத்தவையால் குணப்படுத்தப்படுங்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நல்ல மக்களுக்கு அந்த அறிகுறிகளை நாங்கள் வந்து கேட்டு மனநிலையை கேட்டு அதை ட்ரீட் பண்ணி அவங்க பாடியிலேயே நல்ல அந்த இம்யூனிட்டி, ஒவ்வொருத்தருக்குமே பாடியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது உண்டு. ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதை உடம்புல வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி க்யூர் பண்ணுறது, இது வந்து பெர்மனண்ட் க்யூர் கிடைக்கும். சார் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமாக இந்த கிளினிக்கு நடத்திட்டு இருக்கீங்க, இந்த மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது உங்களுக்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான கேஸாக இருந்திருக்கும். இது நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, இது வந்து நம்ம கட்டுக்குள்ளே வருமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோட ஒரு பயத்தோட ஏதாவது ஒரு கேஸ் கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து ஆரம்ப காலத்தில் 1991 நான் ஆரம்பித்த காலத்தில் அப்போது ஒரு கேஸ் எனக்கு ஒரு சேலஞ்சிங் கேஸ். அது எனக்கு இப்போவும் எனக்கு மனசில் ஞாபகம் இருக்குது. எப்படின்னா ஒரு சீனியர் பர்சன், அவர் ஒரு 63 இயர் ஓல்டு இருப்பார். அவருக்கு ஒரு ப்ராப்ளம். அவருக்கு வந்து மீனியஸ் டிசீஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ். அது வந்து க்யூர் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒரு கார்டே கொடுத்துட்டாங்க. யுவர் டிசீஸ் இஸ் இன்க்யூரபிள். அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், காதில் வந்து ஒங்கிட்டு ஒரு சவுண்டு வரும். அப்போ வந்து கிடினஸ் வந்துடும். அப்படியே ஃபில் டவுன் ஆகிடுவார், கீழே விழுந்துருவார். அதனால் அவருக்கு வெளியில் எங்கே போனாலும் ஒரு பயம். யாரையாவது துணைக்கு அவர் ஒய்ஃபையோ அவருடைய டாக்டரையோ துணைக்கு அழைச்சிட்டு வந்து தான் வெளியிலே போவார். அப்படி வீட்டிலே ஒரு 3 வருஷமாக கிட்டத்தட்ட பெட்லேயே இருந்துக்கிறது. ஒரு பாத்ரூம் போனால் கூட யாராவது வீட்டில் ஒரு ஆளை பிடிச்சி தான் போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய கேரியரில் வந்து அவர் ஒரு நல்ல சவுண்ட் பர்சனாலிட்டியாக, நல்ல எக்ஸிக்யூட்டிவாக சென்ட்ரல் எக்ஸைஸில் ஒர்க் பண்ண ஒரு ஆள், ஒரு 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 டிக்டேட்டிவாக இருந்த ஒரு பர்சன். ஆனால் இந்த டிசீஸ் வந்து அவரை வந்து பெட் ரிடன் ஆக்கிட்டு அதை அவரால் டாலரேட் பண்ண முடியல, ஜீரணிக்க முடியல. அவர் வந்து அவருடைய மொத்த ஃபைலும் பல டாக்டர்கிட்டையும் சுற்றி போயிட்டு இவ்வளோ ஃபைலோட என்கிட்ட வந்த பீரியட் 1991. ஓகே. அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம்லே அப்போ வந்து உள்ள வந்து என்னை பார்த்துட்டு, டாக்டர் உங்களுக்கு என்ன வயசுன்னாரு. அப்போ எனக்கு 28 சார் அப்படின்னேன். என்னுடைய வியாதிக்கு 30 வயசு அப்படின்னாரு. ஒரு 28 வயசு டாக்டர் 30 வயசு 30 வருஷ கிரானிக் டிசீஸை க்யூர் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு ஒரு கேட்டார். அந்த கேள்வியே எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக நான் எடுத்துக்கிட்டேன். இப்படி கேட்குறாருல, கண்டிப்பாக நம்ம அதை க்யூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து, அப்போது ஒரு சேலஞ்சு. அப்போது நான் சொன்னேன், யூ see the grey hair of the doctor, you are seeing the grey hair of the doctor. பட் நான் என்ன சொன்னேன், கிரே மேட்டர் ஆஃப் தி டாக்டர் பாருங்க அப்படின்ட்டு, பிரெயினில் உள்ள கிரே மேட்டர் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜோக் அடிச்சுட்டு, உங்கள் ஃபைலெல்லாம் கொடுத்துட்டு போங்க, நான் ஃபுல்லாக ஹோல் நைட் உட்காந்து படித்து உங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் எல்லாம் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்துறேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கலாம் சொல்லுங்கன்ட்டு அவருடைய கேஸை சொன்ன மாதிரி ஹெட் டு ஃபுட்டு அவரை நான் ஃபுல்லாக ஃபுல் சிம்டம்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அவருக்கு என்னென்ன நடந்தது, அவருடைய தாட்ஸ் எப்படி, மைண்ட் சிம்டம் எப்படி, ஃபிசிக்கல் சிம்டம் எப்படி, அவருடைய டயட் ஹேபிட் எப்படி, ஸ்லீப் எப்படி, எல்லாம் கேட்டிருக்கேன். கிடினஸ் எப்போ வருது எல்லாம் கேட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு சில ஐடியாஸ் நான் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அவருடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அதில் அவர் கிளியராக கொடுத்துருக்காங்க, மீனியஸ் டிசீஸ். இதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி கிடினஸ் வந்தால் இந்தந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டுக்கிட்டு அலோபதி மருந்து 2 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை தான் அவர் எப்போது ரொம்ப கிடினஸ் வந்தால் போட்டுக்கிறார். நான் வந்து இதை பார்த்துட்டு ஒரு நல்ல சிம்டம் சொன்னார். கிடினஸ் வந்து எப்படின்னா, காலையில் தூக்கத்திலேயே அவர் தட்டி எழுப்புற மாதிரி விருன்னுட்டு என்னை எழுப்பி விட்டுறது. ஓகே. அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அது அப்போ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதிகமாகிறது மார்னிங் தூக்கத்திலே என்னை எழுப்புது, கிடினஸ் வந்து எழுப்புது அப்படி. ஸோ எங்ககிட்ட வந்து ஒரு ரெப்பாட்ரி இருக்கும், சிம்டம்ஸை ரெக்கார்ட் பண்ண ஒரு ரெப்பாட்ரி புக் இருக்கும். ஓகே. அதில் நான் வந்து உட்காந்து அப்படியே புரட்டி பார்க்கும்போது கிடினஸ் மார்னிங் ஆன் வேக்கிங்னு இருக்கும்,
வேக்கிங் ஹிம் ஃப்ரம் ஸ்லீப்னு இருக்கும். அந்த சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் அதை நான் ஸ்டடி பண்ணி அவருக்கு வந்து மெடிசன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவருடைய சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மைண்ட் சிம்டம், ஃபிசிக்கல் சிம்டம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் அன்றைக்கி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னைக்கு கிடினஸ்லாம் போயிடும். ரியலி அப்படின்னாரு. எஸ், கண்டிப்பாக சரியாயிடும், போயிட்டு வாங்க அப்படின்னு. இவர் வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மைண்டில் ஒரு கியூரியாசிட்டியோடு அந்த மெடிசனையும் கொடுத்து அனுப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வாரம் கழித்து வாங்க, கிடினஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அவர் வரவே இல்லை. அப்புறம் நான் நினச்சேன், சரி நம்மளுடைய மேலே வந்து அவருக்கு அப்போவே கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கேட்டார், இப்போவும் வரல, சரி அதனால் வந்திருக்க மாட்டார், இனி வர மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஃபோன் ஃபெசிலிட்டிஸு மொபைல்லாம் கிடையாது. நம்ம உடனே டெக்னிக் கேட்குறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்போ சொல்ல போனால் என்னோடய கிளினிக்கில் அப்போ ஃபோனே கிடையாது. 1991 அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த பீரியட். அந்த வீட்டில் இருந்து ஒரு 10 நாள் கழித்து அவங்க டாக்டர் வந்துச்சு. அதே டாக்டர் வந்து அவரை முதல்ல கூப்பிட்டு வரும்போது டாக்டர் அவங்க ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து தான் கூப்பிட்டு வராங்க, பிடிச்சி கைத்தாங்கலாம் கூப்பிட்டு வராங்க. பார்த்த உடனே கேட்டேன், என்னம்மா அப்பா வரலையா, என்னாச்சு, அவர் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. இல்லை சார், அவர் வந்து 3 வருஷமாக மூடி வச்சிருந்தார் ஒரு லேம்பி ஸ்கூட்ரு, அதை எடுத்து தூசி தட்டி ஸ்கூட்டர் எடுத்துட்டு மடிப்பாக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா வீட்டில் பாத்ரூம் போகிறதுக்கே அம்மாவும் பொண்ணும் பிடிச்சி கொண்டு போவாங்க. அவர் ஸ்கூட்டரை தூசி தட்டி அவரவே போய் வண்டி எடுத்துகிட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரா? ஏன்னா கம்ப்ளீட்டாக சரியாச்சாம்மா, நல்லா ஆகிட்டாரம்மா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார் சார், அன்னையிலேருந்து கிடினஸே கிடையாது, காதில் சத்தம் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கிறாரப்பா, அதனால தான் இப்போ என்னையும் அனுப்பி வச்சாரு, எனக்கு சைனஸ் இருக்குது, நீ அதே டாக்டரை போனே என்ன அனுப்பி வச்சாரு, அதுக்கு தான் வந்திருக்கேன், அப்பா வந்து அடுத்த வாரம் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய திருப்தி. நம்ம சேலஞ்சிங்காக எடுத்து க்யூர் பண்ணணும்னு நினச்சோம், அதே மாதிரி இந்த கேஸ் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு திருப்தியான கேஸ் ஆரம்ப காலத்திலேயே. அதுவும் ரொம்ப ஷார்ட் டைம்ல, ஒரு 30 வருஷமா அந்த கேஸை ஒரு வாரத்துல முடிச்சிருக்கு. அதான், அதாவது மெடிசின் சூட் ஆனால் டைம் லிமிட்டே கிடையாது, உடனே ரிசல்ட் தான். ஓகே, அதான் இருக்க ஹோமியோபதியில் இருக்க பியூட்டி. ஓகே ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி வந்து இந்த 24 வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்க இந்த டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய விதமான நோய்கள், பாதிப்புகள் வந்து பீப்புள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இப்போ வந்து ரொம்ப காமனாக வரக்கூடிய பீப்புள் என்ன மாதிரியான நோய்கள் வச்சுட்டு உங்ககிட்ட வராங்க? அதாவது நான் இந்த 24 இயர்ஸ் என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்க்காத கேஸே இல்லை. அத்தனை கேஸுமே, அத்தனை வெரைட்டி ஆஃப் கேசஸ், அவ்வளோ டைப்பான கேசஸும் பார்த்துருக்கேன். அதில் அதிகமான எண்ணிக்கையில் பார்த்தது வந்து சிக்கன் குனியா. சிக்கன் குனியா வந்து 2006 வந்து அஃபெக்ட் ஆகி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து டே டு டே அண்ட் நைட்டு வந்து நைட் வரைக்கும், க்ளோசிங் டைம் வரைக்கும் ஃபுல் டைட்டாக ஒர்க் பண்ணுவோம். அவ்வளோ கேசஸ் வரும். நடக்க முடியாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு உள்ளே நடந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய ஃபிங்கர் ஜாயின்ஸ் எல்லாம், டோ ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நடக்கவே முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த நேரத்தில் தான் எனக்கு மனசுலையும் உதிச்ச ஒரு புது ஐடியா, மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை உள்ளே வந்து வலியோடு பார்க்க வராங்களே, இதை ஒரு மாற்று அமைப்பாக நாம் டோர் ஸ்டெப்புக்கு போனால் எப்படி இருக்கும்? ஓகே, இந்த மாதிரி பெயினில் இருக்கும்போது வர முடியாதவங்களுக்கு நம்ம ஒரு மொபைல் கிளினிக் ஒன்று ரெடி பண்ணி அவங்களுக்கு டோர் ஸ்டெப் அனுப்பலாம் அப்படின்னு அப்போ தான் மைண்டில் ஒரு திங்கிங் வந்து, ஹோமியோபதி துறையில் இந்தியாவிலே நாங்கள் தான் முதல்ல இதை ஒரு வண்டி மொபைல் கிளினிக்கை ஒன்று வாங்கி அதை உள்ள சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளினிக்காக கன்வெர்ட் பண்ணி உள்ளக்கே டாக்டர் உட்கார்றதுக்கு சீட்டு, பேஷண்ட் உட்கார்றதுக்கு சீட்டு, மெடிசன் வைக்கிறதுக்கு ரேக்கு, ஒரு ஏசி வண்டியில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு யார் யார் வர முடியல வீட்டில் இருந்துகிட்டே கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டோர் ஸ்டெப் போய் சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே, அங்கே எங்களுடைய ஒரு அசிஸ்டன்ட் டாக்டரும் போவாங்க, ஒரு ஸ்டாஃபும் போவாங்க, கேஸ் அட்டன் பண்ணுவாங்க. அங்கேக்கு எங்களுடைய மெயின் சென்டருக்கும் என்கிட்ட என்னுடைய மிஸ்ஸஸ் டாக்டர் உமா ஜெயக்குமார் இருக்காங்க, எங்கிட்டயோ அவங்கள்ட்டையோ இதை வந்து கம்யூனிகேட் நெட் மூலமாக ஸ்கைப் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ நானும் அந்த கேஸை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு இங்கேருந்தே நான் கொடுப்பேன். அதை அந்த டாக்டர் வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு நியூ டெக்னாலஜி இன்னோவேட்டிவாக நாங்கள் அதை ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், 4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், நீங்கள் வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, புது டெவலப்மெண்ட்ஸை வந்து உங்கள் துறையில் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. ஸோ 24 வருஷம் வந்து முடிய போகுது, அடுத்து 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாட போகிறீங்க. இது 25 வருஷத்தோட முடியாமல் இன்னும் 50 ஆண்டுகள் வந்து நல்ல சேவை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்கள் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.